நமக்குள்ள சில விருப்பங்கள் இருக்கும். அந்த விருப்பங்களை அடைவதற்காக நம்ம செயல்படுவோம். இதில் 2 விதமான விருப்பங்கள் இருக்குது. ஒன்று வந்து நம்மளுடைய மனித குணத்தால் ஏற்படுற விருப்பங்கள். இது நம்மளா சிந்திச்சு அப்படி நம்ம மூளையை போட்டு கசக்கி குழப்பி நம்மளா நிறைய விருப்பங்களை வச்சுக்கிட்டு அந்த விருப்பங்களை செயல்படுவதற்காக நம்ம முயற்சி பண்ணுறது. இன்னொரு விதம் என்ன அப்படின்னா, கடவுளால் ஏற்படுதல். இந்த கடவுளால் ஏற்படுற விருப்பங்கள், செயல்கள், அது நமக்குள்ளே ஏற்படுற விருப்பங்கள், செயல்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும். அது எப்போ நமக்கு ஏற்படும் அப்படின்னா, நம்மளை முற்றிலுமாக கடவுளுக்கு ஒப்படைச்சிட்டோன்னா நமக்குன்னு எந்த விருப்பங்களும் செயல்களும் இருக்காது. எல்லாமே கடவுளாலேயே ஏற்படும். இதுக்கு தான் வந்து சில வசனங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ண இருக்கேன். பாருங்கள், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏனெனில் தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளையும் உங்களிடத்தில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். கடவுளே வந்து அவருள்ள தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் நமக்கு உண்டாக்குகிறார். அப்படி நம்ம மாற்றணும். நம்மளை நாமே வந்து கடவுளுக்காக முற்றிலும் ஒப்படைக்கும் போது அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நமக்கு விருப்பங்கள் ஏற்படும். நம்ம செயல்களும் அதுக்கு ஏற்றாப்புல இருக்கும். சரி, கடவுளுடைய சித்தத்தின்படி வர்ற அந்த விருப்பம், செயல்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள். எபேசியர் 1:6. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். கடவுளுடைய சித்தம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அது வந்து தயவுள்ளதாக இருக்குது. அதனால தான் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மளை அவர் வந்து சுவீகார புத்திரராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ரோமர் 11:36. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. சகலமும் எல்லாமே வந்து அவரால் தான் இருக்குது, அவர் மூலமாக தான் நடக்குது, அவருக்காகவே தான் இருக்குது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.